இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதிலே பேரானந்தம் அடைகிறேன். இன்றைக்கு கூட ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் வேதத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். எரேமியா 20:11 வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை எதிர்ப்பவர்கள் என்னை மேற்கொள்ள முடியாது, அவருடைய காரியம் வாய்க்காதபடினால் இடறுவார்கள் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். எஸ், யாரெல்லாம் பெரிய அரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அவங்க இந்த வசனத்தை அறிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எப்படி பயங்கரமான பராக்கிரமசாலி, ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி பாருங்க. கிட்டத்தட்ட 40 நாள் நிற்கிறான், யாருமே சண்டைக்கு வரல. கோலியாத்தை தான் சொல்றேன். யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலி நம்மோடு இருந்தான்னா நம்ம கூட உள்ளவங்கலாம் பயப்படுவாங்க. அதே போல கர்த்தர் 24 மணி நேரமும் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உணர்வோடு வாழுங்க. இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார். So no one can overcome me. யாரும் என்னை ஜெயிக்க முடியாது, யாரும் என்னை மேற்கொள்ள முடியாது, யாரும் என்னை மடங்கடிக்க முடியாது. இந்த உணர்வோடு நம்ம வாழ பழக வேண்டும். எப்போ கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருப்பாராம், எப்போ நம்மோடு இருக்க. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. யார் ஒருவன் கர்த்தரையே முன்வைத்து நோக்கி கொண்டிருக்கிறானோ, நம்ம உணர்வுல எப்பவும் அவர் நம்ம முன்னாடி இருக்க மாட்டாரு. ஏன்னா அநேக பிரச்சனைகள், அநேக ஏற்றத்தாழ்வுகள் நமக்குள்ள சோர்வை உண்டு பண்ணும். கடவுள் நம்ம விட்டு அமெரிக்கா போயிட்டான்னு தோணும். எவ்வளோ ஜெர்மனி பார்ப்போம், ஒண்ணுமே நடக்காது, என்னடா கடவுளே இல்லைன்னு நினைப்போம். ஆனா நாம என்ன செய்யணும், சங்கீதக்காரனை போல நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்க பழக வேண்டும்.